அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நல்லா கவனிங்க. நம்ம இப்போ ஒரு பாடல் படித்தோம், அப்படி தானே இல்லையா? நிறைய நாளை படித்து நீங்கள் மனனம் செய்துட்டிய, அப்படி தானே இல்லையா? அந்த பாடலில் இருந்து சுருக்கி மொத்தமாக 12 கேள்வி கேட்டிருக்கு. இது கேள்வியாகும், எல்லாம் கேள்வியாக. இல்லை கேட்பேன், இல்லை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு, ரெண்டாக கேட்போம். இங்கே கவனி, நீங்கள் கேள்வியை போட்டு எழுதிட்டு இருக்கீங்க, அதுக்கு விடை எழுதணும். அதுக்கு முன்ன அதில் ஒரு கேள்வியை கேளுங்க. அந்த பாட்டிலிருந்தே கேட்குறேன், நீங்கள் பாட்டு எடுத்தாலும் தெரியும். யார் யார் சொல்லை கேட்க வேண்டும்? யார் யார் சொல்ல கேட்க வேண்டும்? ஆமாம், அன்னை சொல்லையும் அன்பு அன்னை சொல்லையும் கேட்கணும், நல் தந்தை சொல்லையும் கேட்கணும், அப்படி தானே இல்லையா? அன்பு அன்னைன்னா நம்மளை அன்பாக பெற்று ரொம்ப அழகான முறையில் நல்ல குணமாவது வளர்த்தி அவங்க ரொம்ப நம்ம கண்ணும் கருத்துமா பாசம் காட்டி அப்படி தானே வளர்த்தக்கூடிய அந்த அம்மாவுடைய சொல்லை கேட்கணும், நல்ல தந்தையுடைய சொல்லை கேட்கணும். தந்தை நல்லவர் தான், நல்ல தந்தை சொல்லக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாம் கேட்கணும். அதான் யார் யார் சொல்லை கேட்க வேண்டும். கேவனிமா முடிவை யார் யார் சொல்லை கேட்கணும்னா அன்பு அன்னை சொல்லையும் கேட்கணும், நல் தந்தை சொல்லையும் கேட்கணும்னா கேட்டு நடக்கணும். ரெண்டாவது, எந்த வழி பின்பற்றி வாழ வேண்டும்? எந்த வழி பின்பற்றி வாழ வேண்டும்? நற்பண்பு தான், அதான் எழுதியிருக்கிறோம். நல்ல பண்பை பின்பற்றி தான் நம்ம நினைக்கணும், இந்த உலகத்தில் வாழணும். அந்த பாட்டிலே வந்திருக்கு, அப்படி தானே இல்லையா? சரி, மூணாவது, யாருடன் இணைந்து வாழ வேண்டும்? நம்ம இஸ்லாமிய சமுதாயம் அல்லாஹ் ரசூலுன்னு சொல்லக்கூடியது யாரோட இணைந்து வாழணும்? உறவினர்களோட. ஆமாம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீனும் அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறான் திருமறை குர்ஆன்ல. நிறைய குழுக்கள் வாங்கல், தான தர்மம், உறவினர் ரொம்ப கவனிக்கணும்னு சொல்கிறான். ரசூலுல்லாஹின்னு சொல்கிறாங்க. எந்த அளவுக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம தொழுதாலும் வணங்கிலாலும் இன்னபிற கடமைகள் செய்தாலும் இன்னபிற உதவி அதாவது உபரியான சுன்னத்தான அல்லாஹ் விருப்பமான விஷயங்கள் செய்தாலும் இந்த உறவுகளை நம்ம துண்டித்து நம்ம துண்டித்து, அதாவது அவங்களோட பாசம் காட்டாமல் அவங்கள கண்டுக்கிடாமல் வாழ்ந்தால் அங்கே மறுமையில் எல்லா நன்மையும் செய்திருக்கிறோம். அங்கே போகணுன்னு பார்த்து அங்கே ஒரு செக் போஸ்ட் வச்சுருவாங்களாம், விடமாட்டேன், என்ன செய்தாலும் செய்துதான். சொந்தக்காரரை கவனிக்கல, சொந்தக்காரரு கஷ்டப்பட்டாங்க, நீ ஹெல்ப் பண்ணலை. சொந்தக்காரரு கவனிக்கல, சொந்தக்காரர் ஆஸ்பத்திரியில் இருந்தாங்க, நீ போய் பார்க்கல, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலை, அவங்க கஷ்டப்பட்டாங்க, பசியோடு இருந்தாங்க, அவங்களுக்கு நினைச்சல, எதுவுமே பண்ணலை. அப்போ சொந்தம்னா இரத்த உறவுகள், நம்முடைய சகோதரங்க சகோதரிகள், தாய் பிள்ளைகள், தாயுடைய சொந்தக்காரங்க, தந்தையுடைய சொந்தக்காரங்க, இவங்களை எல்லாம் நம்ம நினைக்கணும், அரவணைக்கணும், அவங்களெல்லாம் ஒன்றிணைக்கணும், அவங்களோட சந்தோஷமாக பேசிக்கிடணும், அவங்க கஷ்டத்தில் இருந்தால் நம்ம போய் ஹெல்ப் பண்ணணும், அவங்க நோயாக இருந்தால் போய் விசாரிக்கணும். இதெல்லாம் இஸ்லாத்தில் உள்ளது. அதுதான் என்ன சொன்னோம், யாருடன் இணைந்து வாழ வேண்டும்னா உறவுகளோடு இணைந்து வாழணும். பாட்டு வருதா இல்லையா? பாட்டு எப்படி வருது? அந்த லைன் எப்படி வருது பாட்டு? உறவுகளோடு இணைஞ்சு வாழணும். அடுத்த நம்பர் 4, 4வது கொஸ்டின், கற்பிக்கும் ஆசிரியரை மதிக்கணும். அது ஸ்கூல் படிப்பாக இருந்தாலும் சரி, உலக படிப்பாக இருந்தாலும் சரி, மார்க்க படித்த அந்த ஆசிரியருக்குன்னு ஒரு மதிப்புண்டு. அவங்க ஆசிரியர் தந்தைக்கு நிகர், தாய்க்கு நிகர், நல்ல ஆசிரியராக இருக்காங்க, நம்மளை படித்து தந்தாங்க, புத்தியாக வளர சொன்னாங்க, இதெல்லாம் கற்று தந்தாங்க. நம்ம வீட்டில் பிறந்து அம்மாவோட அப்பாவோட இருந்தால் எல்லாம் படிப்போமா? ஆங்கிலம் படிப்போமா? தமிழ் படிப்போமா? அரபி படிப்போமா? ஒன்றும் படிக்க மாட்டான். அப்போ ஆசிரியரை தேடி வரணும். இல்லை ஆசிரியர் நமக்கு படித்து தர்றாங்க, படித்து அந்த ஆசிரியர் என்ன செய்யணும்? கற்பிக்கும் ஆசிரியரை. அப்போ டேஷ் போட்டுருங்க, கற்பிக்கும் ஆசிரியரை மதித்திடும். அதுக்கு நீங்கள் எழுதணும் பதில். அடுத்தது 5வது, பொய் புறம் டேஷ் பழகிட வேண்டும். என்ன அர்த்தம்? பொய்யையும் புறமையும். பொய்ன்னு சொன்னால் பொய் பேசுது தான். உலகத்திலே மிகப்பெரிய கொடிய பாவங்களுக்கு முதல்ல தலையான காரணம் என்னது தான்? பொய் தான். ரசூலுல்லாஹி சொல்கிறாங்க ஹதீஸில், அந்த பொய்யையும் புறம்னா ஒரு ஆளை விட்டுட்டு அவரை பற்றி பேசுறது, ஒரு ஆளை விட்டுட்டு அவரை பற்றி பேசுறது, புறம் பேசக்கூடாது. அது இஸ்லாத்தில் ரொம்ப கடுமையான தண்டனை. அதுதான் பொய்யும் புறவும் பேசாமல் நினைச்சணும், பொய்யும் புறவும் புறத்தள்ளியே நினைச்சணும் பழகிட வேண்டும். நம்பர் 6, எவை வீண் செய்யக்கூடாது? ஏன் எவை வீண் செய்யக்கூடாது? நேரம். அந்த லைனை அழகா படி.
நேரம், அந்த நேரம் கரெக்டான நேரத்தில் இஸ்லாம் ரொம்ப வலியுறுத்துது. இந்த நேரத்தில் நோன்பை திறந்துடுது, இந்த நேரத்தில் நோன்பை பிடி சஹர் வச்சிரு. அது தாண்டினா நேரம் போயிட்டுது, போச்சா? நோன்பு திறக்கும் அந்த குறிப்பிட்ட டைமில் நோன்பை திறக்கணும். தொழுகை இன்ன சலாத்த கானத்து அலல் மோமினீன, தொழுகை முஸ்லீம்களுக்கு மூமினான மக்களுக்கு கரெக்டான நேரம் குறிப்பிடப்பட்டிருக்குது. இந்த நேரத்தில் தொழணும், அசர் இந்த நேரத்தில் தொழணும், மக்ரிப் இந்த நேரத்தில் தொழணும், இஷா இந்த நேரத்தில் தொழணும், ஃபஜ்ர் இந்த நேரத்தில் தொழணும். அல்லாஹ் சொல்லு அந்த நேரத்தில் கண்டிப்பாக தொழுதாகணும். அதுதான் அந்த நேரத்தை நம்ம நினைக்கக்கூடாது. வீண் செய்யுது என்னதான் பாவம், குற்றம். குற்றம்னா பாவம் தானே, அல்லாஹ் தண்டிப்பான். தண்ணி வேஸ்ட் பண்ணக்கூடாது. நம்ம எல்லோரும், நான் உட்பட தண்ணி வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இப்படி தான் உதவி செய்யணும், இப்படி தான் குளிக்கணும், இப்படி தான் கழுவுன்றீங்கப்போ தொடர்ந்து தண்ணியை விட்டு அடுத்த ஆளுக்கு பயன் இல்லாமல் போகுது, வீணடிக்கிறோம். வீணுக்கு அர்த்தம் என்னென்னா நமக்கும் பயன்படாமல் இன்னொரு ஆளுக்கும் பயன்படாமல் போகிறது தான் என்னது வீண். அப்போ நேரத்தை வீண்படிக்கக்கூடாது, தண்ணியை வீண் பண்ணக்கூடாது, உணவுகளை வீண் பண்ணக்கூடாது. இந்த மூணுல எல்லாமே அடங்கியிருக்கும். எதெல்லாம் நல்ல விஷயமோ அது அத்தனை இந்த மூணுக்குள்ளே அடங்கியிருக்கும். துணிமணியை வேஸ்ட் பண்ணலாமா? அது அந்த ரிஸ்க்குன்னு சொல்லக்கூடிய நற்சுகங்கள் அது அமைஞ்சிடும். அப்படி தானே இல்லையா? அதை வீண் பண்ணக்கூடாது. அடுத்தது, இவ்வாழ்க்கையில் நமது கடமையான 2 குணம், நம்ம வாழக்கூடிய இடத்துல நம்ம கடமையான 2 குணம் சொல்லியிருக்கேன். கனிவும் கண்டிப்பும். கனிவுன்னா அன்பு காட்டுது, கனிவுன்னா ரொம்ப அன்பு காட்டுது. கண்டிப்புன்னா ஸ்டூடெண்ட்டு தப்பு பண்ணுறாங்க, கண்டுக்கிடாமல் இருந்தால் அது தவறு. கண்டுக்கிட்டு தான் கடமை. ஒரு ஸ்டூடெண்ட் யாராக இருந்தாலும் சரி தான், தப்பு பண்ணுறாங்க, படிக்க மாட்டேங்கிறாங்க, அசால்ட்டாக இருக்கிறாங்க, கவனக்குறைவாக இருக்கிறாங்கன்னா அடி கொடுக்கணும், தண்டிக்கணும். அவங்கள தண்டிக்கிறது கடமை. அது மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட்டு முடியட்டு, நான் படிக்க முடியட்டு, எல்லாம் இங்கே கேப்பாயிட்டு இருக்குது. அது தர என்ன சொன்ன அடுத்த பாடம், வாழ்க்கையில் நமது கடமையான 2 குணம் என்னதெல்லாம்? ஆமாம், இந்த உலகத்தில் எல்லார்ட்டையும் அன்பாக இருக்கணும், கனிவாக இருக்கணும், ஆனால் கண்டிப்பாக இருக்கணும். அன்பு அது பாவமாக மாறிடும். அது மாதிரி கண்டிப்பும் ரொம்ப கண்டிப்பாக கூடாது. அதுக்காக ஒரு ஆள் அடி தான் கொடுக்கணும், அதுக்காக கையில் கிடைக்கிறத தூக்கி வெட்டை குட்டை செய்யலாமா செய்யக்கூடாது. கண்டிப்பு இருக்கணும், கனிவு இருக்கணும். அடுத்தது அதுதான் இப்போ படித்தது. பெருமை பொறாமை அரபியில் எப்படி சொல்ல வேண்டும்? அது என்னது? அது என்னது இல்லைம்மா, அது பொறுமை. பொறுமையும் மன்னிப்பும். பொறுமை செய்யணும். அல்லாஹ் ஒரு சோதனை விட்டுட்டான், பொறுமை காக்கணும். இது அல்லாஹ்வுடைய சோதனை. பொறுமையும். அடுத்தது வேறு என்னதுன்னா மன்னிப்பு. ஒரு ஆள் தப்பு பண்ணிட்டான், தனிப்பட்ட முறையில் தப்பு பண்ணிட்டாங்கன்னா மன்னிச்சிடணும். மன்னிக்கிறது அல்லாஹ்வுடைய குணம், ரசூலுல்லாஹ்வுடைய குணம். நம்மளும் மன்னிக்கணும். ஒரு மூமின் மன்னிச்சிடணும். சும்மா மன்னிச்சுட்டே இருக்கக்கூடாது, மன்னிக்க அளவுக்கு மன்னிக்கணும். அவங்க இதை ஒரு பலகீனமாக அவங்க காட்டக்கூடாது, இல்லையா? அடுத்தது என்ன? இஸ்லாம் கூறும் 2 இனிமையான விஷயம் என்னெல்லாம்? பொறுமைக்கு அரபியில் இருக்குது சபுர் தானே, மன்னிப்புக்கு அஃபு, அப்படி தானே இல்லையா? பொறுமை என்னும் சபுர் என்னும் பொறுமையும், அஃபு என்னும் கிபுர்னா பெருமை, கிபுர்னா பெருமை, ஹசதுன்னா பொறாமை, சபுர்னா பொறுமை, அஃபுன்னா மன்னிப்பு. பெருமை. அடுத்தது பெருமை பொறாமை அரபியில் எப்படி சொல்ல வேண்டும்? அதான் பெருமைக்கு கிபுரு, பொறாமைக்கு ஹசது. பொறாமைக்கு ஹசது. சரி, எந்த விஷயம் உறுதியாக நம்பி வாழ வேண்டும் சொல்லுங்க. எந்த விஷயத்தை உறுதியாக நம்பி வாழ வேண்டும்? அப்போ இஸ்லாம் விஷயத்தையும் ஈமான் விஷயம் உறுதியாக நம்பி வாழணும். இது ஒரு முஸ்லீமுக்கு அழகு. அடுத்தது யாருடைய போதனையை பின்பற்றி வாழ வேண்டும்? அடுத்தது நாம் சொர்க்கஞ்செல்ல யாரை அஞ்சி வாழ வேண்டும்? பற்றி அந்த பாட்டினுடைய மொத்த சாராம்சமும் 12 கேள்வியில் சுருக்கி கொண்டு வந்தாச்சு. இதை என்ன செய்யணும்? நீங்களே இந்த கேள்வி எழுதி அதுக்கு பதிலே எழுதணும். நீங்களே கேள்வி எழுதி அதுக்கு பதில் எழுதணும். நீங்கள் கேள்வி எழுதி அதுக்கு பதில் எழுதணும். புரியுதா இல்லையா? இப்போ என்ன பண்ணணும்? அதே மாதிரி 3 பிள்ளைகள் இங்கே வந்து நின்று அழகாக அந்த பாட்டை படிங்க. 3 பேருன்னா 3 பேர் தான் சார் படிங்க. புக்கு வேணுமா சும்மா படிப்பீங்களா? படிங்க. அடுத்த 3 பேர் படிங்க, அழகா படிங்க பார்ப்போம். அப்போ இந்த விடையெல்லாம் வந்துடுமில்ல? சொல்லு. படி.
ம் படி 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 சீக்கிரம் படி அழகா சொல்லுங்க. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பே அன்னை சொல்லை கேட்டிடுவோம், நற்குணம் பின்பற்றி நடந்திடுவோம். நல் தந்தை சொல்லை கேட்டிடுவோம், உறவுகளிலே வாழ்ந்திடுவோம். கற்பிக்கும் ஆசிரியை மதித்திடுவோம். தெளிவாக கொண்டாடுங்க வார்த்தை. புறத்தலியே பழகிடுவோம். நேரம் உணவே தண்ணீர் இவை அனைத்தும் வீழ்த்தல குற்றம் என்றே தெரிந்திடுவோம். பணிவும் கண்டிக்கும் கடமை என்றே உணர்ந்திடுவோம். பெருமை மன்னிப்பு இவை இரண்டும் இஸ்லாமியதோ மிதியவையாம். திபூர் என்னும் பெருமையும் ஹசத் என்னும் பொறாமையும் நமக்கு ஆகாது என்றே உணர்த்திடுவோம். இஸ்லாம் ஈமான் விஷயங்கள் உறுதியாய் நம்பி வாழ்ந்திடுவோம். நன்னபியின் போதனைகள் பின்பற்றி செயல்படுவோம். ஆற்றல் மிக அல்லாலை அல்லாவையே அஞ்சிடுவோம். இதுவே நல்சொல்லும் செல்ல அல்லாஹ் செய்யும் வழியாமே. அடுத்த ஆள் 3 பேர் படிச்சுக்கலாம். அழகாக நிறுத்தி படிக்கணும். படி அழகா படிங்க. 3 பேர் படி மச்சிக்கிறா. நேரம் ஆகுது, வற்புறுத்தாத விடு. படிக்காமல் படி. அர்ஷிதா வந்து கூட சொல்லு, படி கூட வா. படி அழகா படிக்க. நிப்பாட்டி நீட்டு படிக்கணும். பின்னாடி தள்ளி தள்ளுங்க. ஆற்றல் மிகு